இரண்டு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜகுமரன், வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் ஹரியானாவில் முன்னிலை பெற்று வந்த காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஹரியானாவை பொறுத்தவரை நொடிக்கு நொடி கள நிலவரம் மாறிக்கொண்டிருக்கின்றது. முன்னிலை நிலவரங்கள் காங்கிரஸை பொறுத்தவரை வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பொழுது முன்னிலையில் இருந்தார்கள், அதன் பிறகு பின்தங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரமாக ஒரு மிகச் சிறிய முன்னிலையை அவர்களும் பெற்று வந்தார்கள். 35 என்பதிலிருந்து முன்னிலை நிலவரங்களின் எண்ணிக்கையில் 39 வரை முன்னேறி வந்தது காங்கிரஸ். ஆனால் தற்பொழுது மீண்டும் பின்தங்க தொடங்கி இருக்கின்றது. 35 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி 46 இடங்களில் முன்னிலை என்பதிலிருந்து கடந்த ஒரு 10 நிமிடமாக மேலும் 4 இடங்களில் முன்னிலை பெற்று ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் 50 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. அதே நேரம் காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களும் நம்பிக்கை குறையாத அளவிற்கு தான் அந்த முன்னிலை நிலவரங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. 35 40 வரை காங்கிரஸ் முன்னேறி செல்வதும் பிறகு 40 35 நோக்கி பின்தங்குவதுமாக இருக்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை 45 50 நோக்கி செல்லுகின்றது. அதன் பிறகு 50 45 நோக்கி பின்தங்கி வருகின்றது. இவ்வாறு முன்னிலை நிலவரங்கள் நொடிக்கு நொடி ஹரியானாவில் மாறிக்கொண்டிருந்தாலும் கூட பாஜக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 46 இடங்கள் என்பதை ஒட்டியபடியே இருப்பதன் காரணமாக மீண்டும் தொடர்ந்து 3வது முறையாக ஹரியானாவில் ஆட்சி அமைக்கக்கூடிய நம்பிக்கையுடன் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கள நிலவரங்களை கவனித்து வருகின்றது. அதே நேரம் காங்கிரஸை பொறுத்தவரை 35 இடங்களுக்கு அவர்களுடைய முன்னிலை பின்தங்கி இருக்கின்றது. பாஜகவை விட கிட்டத்தட்ட 15 இடங்கள் என்ற அளவில் பின்தங்கி இருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த 15 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் ஒரு சில ஆயிரங்களுக்கு உள்ளாகத்தான் பாஜகவினருடைய முன்னிலை வாக்குகள் இருக்கின்றன. எனவே ஹரியானாவை பொறுத்தவரை ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம், பஞ்சாபில் இருந்து பிரிந்து சென்ற மாநிலம், ஒரு காலத்தில் அந்த வழமையான பஞ்சாப் மாநிலத்தினுடைய பின்தங்கிய பகுதியாக, வறட்சி நிறைந்த பகுதியாக ஹரியானா இருந்தது. அதன் பிறகு அவர்கள் தனி மாநில கோரிக்கையை வைத்தார்கள். ஹரியானா ஒரு மாநிலமாக உருவானது. தற்பொழுது குருகிராம் போன்ற நகரங்கள், டெல்லியினுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய வகையில் குருகிராம் போன்றவை எல்லாம் வளர்ச்சி அடைந்து இந்தியாவினுடைய ஒரு முன்னணி நகரமாக, தொழில் நகரமாக மாறியதன் காரணமாக இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய, வரிகளை பெறக்கூடிய, கலால் வரி உள்ளிட்டவற்றை எல்லாம் பெறக்கூடிய மாநிலமாக ஹரியானா வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. எனவே இந்த மாநிலத்தில் பெறக்கூடிய வெற்றி என்பது பஞ்சாப் மற்றும் டெல்லி 2 மாநிலங்களிலும் அந்த கட்சியினுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் ஹரியானா மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு தீவிரமான முயற்சியை அங்கு காங்கிரஸ் கட்சியினர் மேற்கொண்டு வந்தார்கள். 2014 பிறகு தொடர்ந்து 2 முறை பாஜக ஹரியானாவில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஒரு கட்சி மாநிலத்தை ஆட்சி செய்தால் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இயல்பாகவே ஒரு எதிர்ப்புணர்வு வாக்குகள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அதற்கு ஒரு அட்வான்டேஜாகவே சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட தற்பொழுது காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் பாஜக தொடர்ச்சியான முன்னிலையை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை பரவலாக பாஜகவினருடைய இந்த முன்னிலை நிலவரங்கள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே பாஜக முன்னிலையில் இருக்கின்றது என்று சொல்லாத வகையில் 50 இடங்களில் பரவலாக மாநிலம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அக்னிபத் போன்ற திட்டங்கள் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டாலும் கூட பாஜக மீது விவசாயிகளுக்கு, பஞ்சாப் ஹரியானாவில் இருந்த விவசாயிகளுக்கு இருந்த கோபத்தின் காரணமாக அது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆதரவு அலையை உருவாக்கும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டது. குறிப்பாக மக்கள் தொகையில் 25 விழுக்காடு இருக்கக்கூடிய ஜாட் சமூக மக்கள் ராணுவத்திற்கு செல்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்திய ராணுவ படைப்பிரிவில் பஞ்சாப் சிங்குகளை போன்று ஜாட் சமூகத்தினருக்கும் தனியாக அந்த முக்கியத்துவம் வழங்கப்படும். ஜாட் செக்மெண்ட் என்றே சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஜாட் சமூகத்தினர் 4 ஆண்டுகள் மட்டுமே ராணுவ பணி செய்ய முடியும் என்பதை எல்லாம் சொல்லக்கூடிய அக்னிபத் திட்டத்தின் காரணமாக தீவிரமான போராட்டத்தை ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, மத்திய பிரதேசம் வரை இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் நடத்தி வந்தார்கள். ஹரியானாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 37 தொகுதிகள் ஜாட் சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகள், வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றன என்பதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அந்த சமூகத்தினர் எடுத்ததாக அங்கு அரசியல் கள நிலவரங்கள் பார்க்கப்பட்டது. இவை எல்லாம் சேர்த்து ஜாட் சமூக மக்கள், பட்டியல் சமூக மக்கள் 20 விழுக்காடு இருக்கின்றார்கள். இவர்களுடைய வாக்குகள் காங்கிரசுக்கு செல்லும் பொழுது அது எளிதாக காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கும் என்ற அடிப்படையில் தான் கள நிலவரங்களில், கருத்து கணிப்பு முடிவுகளில் காங்கிரஸ் கட்சி மிக எளிதாக வெற்றி பெறப் போகின்றது என்று ஹரியானா மாநிலத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் இருந்தன. ஆனால்
நிலைமை தலைகீழாக மாறி இருக்கின்றது. தற்பொழுது 50 இடங்களில் ஹரியானாவில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பாஜக ஹரியானாவில் மேற்கொண்ட சில அரசியல் தந்திரங்கள் மூலமாக தற்பொழுது அவர்களுடைய வெற்றியை நெருங்கி இருக்கின்றார்கள் என்று அரசியலாளர்கள் சொல்லக்கூடிய வகையில் இருக்கின்றன. ஏனென்றால் ஜாட் சமூகத்தினர் வாக்குகள் விழுகாத பொழுது அதற்கு மாற்றாக மற்ற ஓபிசி சமூகத்தினுடைய வாக்குகளை பெறக்கூடிய வகையில் அந்த மாநிலத்தில் கிரீமி லேயர் என்கின்ற ஒரு வருவாய் வரம்பு இருக்கும் இடஒதுக்கீடு பெறுவதற்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு. அந்த கிரீமி லேயருக்கான வருமான வரி உச்சவரம்பை உயர்த்தியதன் மூலமாக ஜாட் அல்லாத மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக தொடர்ந்து முன்னிலை பெற்றிருக்கின்றது என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். அதே போன்று இந்த வேளாண் சட்டங்கள் காரணமாக விவசாயிகள் பாஜகவிற்கு எதிராக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் அந்த வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் குறு விவசாயிகள் இருக்கின்றார்கள். சின்னஞ்சிறிய விவசாயிகள், ஒரு சில ஏக்கர் 5 ஏக்கருக்கு உள்ளாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்ற கருத்து சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய விவசாயிகள் தான், பல நூறு ஏக்கரை வைத்திருக்கக்கூடிய பஞ்சாபை ஒட்டி இருக்கக்கூடிய ஹரியானாவின் விவசாயிகள் தான் பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தார்கள். ஆனால் குறு விவசாயிகள் பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள், வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அவர்களிடையே பாஜகவிற்கு செல்வாக்கு இருக்கின்றது என்று பாஜகவினர் சொன்னார்கள். அதை உண்மைப்படுத்துவதை போன்று தற்பொழுது 50க்கும் கூடுதலான இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது ஹரியானாவில் பாஜக. தொடர்ந்து 3வது முறையாக அங்கு ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த முன்னிலை நிலவரங்கள் பதிவாகி வருகின்றன. காங்கிரஸை பொறுத்தவரை தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். முதலில் வாக்குகள் எண்ணப்பட்ட பொழுது காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. முன்னிலை நிலவரத்தில் பாஜகவை காட்டிலும் காங்கிரஸ் இரட்டை இலக்கத்தில் முன்னிலையில் இருந்தார்கள் தொகுதிகள் எண்ணிக்கையில். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து தற்பொழுது காங்கிரஸை காட்டிலும் 15க்கும் கூடுதலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றது ஹரியானாவில் பாஜக. தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கு அவர்களுக்கு உருவாகி இருக்கின்றது. ஹரியானாவை பொறுத்தவரை டெல்லிக்கு அருகில் இருப்பதன் காரணமாக அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக இருக்கின்றது. குருகிராம் போன்ற அந்த தொழில் வளர்ச்சியடைந்த நகரங்கள் அங்கு இருப்பதன் காரணமாக அங்கு பெறக்கூடிய வெற்றி பாஜகவிற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே காங்கிரஸை பொறுத்தவரை 3 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்றார்கள். தென் மாநிலமான கர்நாடகத்திலும் தெலுங்கானாவிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்றது. பெங்களூர், ஹைதராபாத் என்ற 2 தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள், தகவல் தொழில்நுட்ப நகரங்கள் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக காங்கிரசினுடைய 4வது ஆட்சி அமையக்கூடிய மாநிலமாக ஹரியானா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பின்தங்கி இருக்கின்றது.